வெற்றி பிரதர் லீட் பண்ணுறாரு. ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஜானர். டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம், பூஜை இன்னைக்கு நடக்குது. நெக்ஸ்ட்டு ஷூட் அப்டேட்ஸ் எல்லாமே வரும்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட அடுத்த படம் பூஜை. ஹாரன் சார் தான் டைரக்ட் பண்ணுறாரு. இதில் ஒரு காப்பா நடிச்சிருக்கேன். கூட வந்து சாந்தினியும் அக்ஷிதாவும் கூட பேரப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்துருப்பீங்க சிங்கம்புலி சார், அப்புறம் பாலாஜி சக்திவேல், அப்புறம் நம்ம நண்பர்கள் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம், இப்போ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக வர அப்டேட் கொடுத்துட்டே இருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை சந்திக்கிறதுல. ஸோ ஒரு ரொம்ப நல்ல ஒரு கதை எல்லாருக்கும் தெரியும். வெற்றி சார் வந்து நல்ல படங்கள் சூஸ் பண்ணுவார். ஸோ அந்த வகையில் ஒரு ரொம்ப நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர். ஸோ டெஸ்ட் ஷூட் போயிருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு தி டிரெக்டர் அண்ட் ப்ரொடக்ஷன் டீம் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கு. ஸோ நல்ல படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறோம். வெரி எக்ஸைட்டட் டு ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட். தேங்க்யூ. ஒரு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. I'm very sorry for my broken Tamil, but thanks to all the media people and all the friends who have gathered here to bless us and wish us. This is a very good genre, and I'm doing in combination with Vetri and Chandi. The storyline is really good. நிறைய படம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஓடிடியில் நிறைய கண்டென்ட் வந்துட்டே இருக்கு. ஆனாலும் இது ஒரு டிஃப்ரெண்ட் படம். நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்குது. I just heard the story from director Harun. He is very intelligent, very talented. All the best to the entire team and wishes good luck. Thank you. ஆமாம் சார். சரிங்களா, அதுக்கப்புறம் டைப் ரிவ்யூ பண்ணும்போது ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. ஸோ வந்து இதுவும் இதே மாதிரி ஒரு விஷயம் பண்ணுறீங்க ஏன்? ப்ரொடக்ஷன் நம்பர் 1 பண்ணும்போது இதே கேள்வி நீங்கள் கேட்டீங்க. அப்போ நான் சொன்னேன். ஆமாம் ஆமாம். என்னென்னா இப்போ நம்ம அதான் அதே பதில் தான், கொஸ்டின் அதே தான். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டாக நம்ம டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா ஷூட் போக 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 நம்ம நிறைய நல்ல டைட்டில்ஸ் கிடைக்கும். அப்போ நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்ட அப்புறம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும், என்னடா டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்டில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். இன்னும் டைட்டில் போக போக அந்த நம்ம ஷூட் உள்ள போகும்போது நல்ல டைட்டில்ஸ் வரும்போது நம்ம அனௌன்ஸ் பண்ணுவோம். அது ஒரு அப்டேட்டாக கொடுப்போம். இல்லை அது பிரச்சனைக்கு நாங்கள் காரணம் இல்லை இல்லையா? இல்ல அதான் கேக்குறேன். ஏன்னா இப்போ வந்து வெச்ச டைட்டில் வைக்கறாங்க. இப்போ ரஜினி படம் கூட கூலிங் பண்றாங்க. அது முன்னாடி சரத்குமார் பண்ணிட்டார். சோ அந்த பிரச்சனை வரதுல அதுக்காக கேக்குறேன். அதுல பிரச்சனை வரல எனக்கு தெரிஞ்சு. இதான் அந்த கம்பேரிசன் அந்த சொல்றோம் இல்லையா? இப்போ நம்ம அபிஷியலா அது எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை யார் காரணம்? அந்த பிரச்சனை காரணமான ஆட்கள் தான் இந்த கேள்வி நீங்க கேட்கணும். நாங்க பிளைண்டா போய் டைட்டில் வச்சோம்னா பரவாயில்ல. நான் கில்ட்லயும் ப்ரொடியூசர் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் டைட்டில் வைக்கிறோம். ஒரு 4-5 டைட்டில் கொடுக்குறோம். அந்த டைட்டிலில் இந்த டைட்டில் தான் எங்களுக்கு வந்திருக்கு. அதே மாதிரி நம்ம அதுலேயும் சொல்லிட்டோம், 13th floor தான் ஃபஸ்ட்டு ஷூட் பிளான் பண்ணோம், 7th floor அமைஞ்சது, இது மாதிரி நடந்து சொல்லிட்டு அதுக்கப்புறம் டைட்டில் பிரச்சனை வருது. இந்த வருஷம் வந்து நல்ல இதுவாக இருக்குது. அப்புறம் பெருசு நல்ல பெருசா அமைஞ்சிருச்சு. இப்போ அதுக்கு அடுத்தது அமைஞ்சிருக்கு. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி இந்த இயர் ஸ்டார்ட் ஆகும் போதே ஒரு நல்ல ஒரு பேங்க்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் 2 படமே ரொம்ப நல்லா ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஆல்சோ கண்டிப்பா அதோட பெருசா இருக்கும். ஏன்னா வந்து அதுக்கப்புறமா சைன் பண்ற ஃபர்ஸ்ட் படம் இது. ஸோ ரொம்ப பார்த்து செலக்ட் பண்ணி சைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் சொன்ன மாதிரி இவர் வந்து சூஸ் பண்ண கதை வந்து அவ்வளோ நல்லா இருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்னோட ரோலுமே வந்து நல்ல ஒரு ரோல். அண்ட் அந்த ஒரு சீரீஸ் ஆஃப் ஹிட்ஸில் இந்த படமும் கண்டிப்பாக சேரும் அப்படின்றது ரொம்ப நம்புறேன். சார் நீங்கள் எப்படி காஃப்லாம் பண்ணியிருக்கீங்க, நிறைய கேரக்டர் பண்ணிருக்கீங்க. இதில் என்ன வித்தியாசமாக இருக்கும்? ஏன்னா காஃப் நிறைய பண்ணிருக்கீங்க சார். கதை தான் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் கிளம்பே வேறு மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் நடக்கிற ஒரு கதை. கிளைமேக்ஸ் வரைக்கும் யார் ஆண்டகனிஸ்ன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அது கொஞ்சம் ஹியூமராகவும் கொண்டு போய் செகண்ட் ஹாஃபில் நல்ல ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லராக கொண்டு போய். இல்லை காப்பில் இது இன்னொரு வேரியேஷன் இருக்குது. இதை அதுதான் என்னோட பழைய படத்துலேருந்து இதில் கொஞ்சம் ஸ்டைலாக இருக்கும். கண்ணாடி ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராது இதில் போடுறது. ஆமாம், நிறைய படம் பார்த்துருக்கீங்க. அதை வந்து ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க, அப்பும் பார்த்துருக்கீங்க, டவுனும் பார்த்துருக்கீங்க. இதில் யாரை வந்து நீங்கள் வந்து பிளைம் பண்ணுவீங்க? டேரக்டரா இது வந்து இல்லை என்னோட தப்பு இதில் இருக்குது, டேரக்டரோட தப்பு இருக்குன்னு சொல்லுவீங்க? ஏன்னா இதில் வந்து என்னென்னா புதுசாக பண்ணுறீங்க. புது டேரக்டர்லாம் அவங்க வந்து கண்டிப்பாக கதை சொல்லுவாங்க. அது இது பெஸ்ட்டாக இருக்கும். இல்லை தப்புன்னா யாரையும் சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு லெசன் தான். ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆகுதுன்னா அதுலேருந்து நம்ம கற்றுக்கிற விஷயங்கள் தான் இருக்குது தவிர்த்து அது தப்பு அப்படின்னு சொல்லி நம்ம நெகட்டிவாக போகிறது. அவங்க சாந்தினி
இல்லை அவங்க தான் பேர், இவங்க வந்து ஒரு கேரக்டர். ஸோ அது நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். ஆனால் ஜாலியாக இருக்குது, 2 பேரும் கூட ஒர்க் பண்ணுறது ஜாலியாக. இல்லை அவங்க கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஃப்ரீயாக தமிழ் பேசி மாட்டாங்களா. ரொம்ப ஓப்பன் மைண்ட். ஆமாம். இதான் சொன்னாரா? இல்லை அவர் ஸ்பாட்டில் ஃபுல்லாக காமெடி பண்ணிட்டு நல்லா ஜாலியாக போவார். யாரையும் எப்பவும் திட்ட மாட்டார். என்ன வேணுமோ அதை வாங்கிட்டு. இந்த படம் சைன் பண்றதுக்கு முன்னாடி எத்தனை கதை கேட்டிருப்பீங்க? ஏன்னா நீங்க கதையை செலக்ட் பண்றதுல பிரமாதமா நடிகன்னு சொல்றாங்க, அதனால கேட்குறேன். இல்லை அது நிறைய கதை கேட்டிருக்கேன். ஒரு 20 கதை இருக்குமா? இல்லை அது கரெக்டாக நம்பர்ஸ் தெரியல. பட் இந்த கதை கேட்கும் போது இது நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் பேசணும். அதனால பெருசாக சேலரிலாம் எதுவும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணிக்கல. இதை பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் சைன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. என்னத்தை என்கரேஜ் பண்ண போறீங்க இந்த படத்துல? போலீஸ் மர்டரா இல்லைன்னா? இல்லை அது டேரக்டர் தான் சொல்லுவோம். அது கதையை நான் ரிவீல் பண்ண முடியாது. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் இது லைனா வந்துட்டே தான் இருக்கு. எல்லாமே ரேப் கேஸ் இந்த மாதிரி தான் வரும். இதுல என்ன சொல்ல போறீங்க? ஏன்னா 2 ஹீரோயின் வரைச்சு இல்ல பயரா வேற இருப்பாங்க, கொஞ்சம் பெருசாவும் இருப்பாங்க. இல்லை நீங்கள் கண்டென்ட் கேட்டிங்கன்னா சொல்லலாம். நீங்களும் எல்லா கண்டென்ட்டும் சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நான் எதை சொல்கிறது? இல்லை ஏன்னா இன்னைக்கு போலீஸ் கதைனாலே இதான் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்க என்ன புதுசா சொல்லுவீங்க? இதில் தான் சொன்னேன் இல்லையா, இது மாதிரி வெற்றி பிரதர் பண்ண ஸ்கிரிப்ட்ஸில் அது டிஃப்ரெண்ட்டாக என்னன்னா, இதில் ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டாக வராரு. என்கவுண்டர் யாரை பண்ணுவாங்க? அதுதான் கதை. அதை யாரை பண்றாரு, ஏன் பண்றாருன்னு கதை. சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே வந்து ஒரு ப்ரொடியூசருக்கு பையன் இருந்தாங்கன்னா அவங்க தான் ஹீரோ வச்சு பண்ணுவாங்க. ஆமா, நம்ம வெற்றி வச்சு பண்ண காரணம் என்ன? உங்க பையனும் வந்து படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அவரும் இந்த படத்துல இருப்பாரு. இல்ல இப்ப எனக்கு இவ்வளவு ஒரு பையன் இருக்காருன்னு சொல்ல வரீங்களா? என்ன சொல்ல எனக்கு புரியல. சொல்லுங்க, உங்க பையன் நடிப்பாரா இதுல? இல்ல இதுல நடிக்கல. இல்ல அவர் ஃபர்ஸ்ட் பேசிக் கத்துக்கிட்டோம். நிறைய டேரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, டெக்னீஷியன்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்பதான் அவர் வந்துட்டு இருக்காரு, அதுக்கு டைம் இருக்கு. சொல்லுங்க சார். சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் வந்து இப்போ நீங்க வந்து ஒரு முயற்சி எடுத்து வரணும், வெளியே வந்து வரீங்க. வரதுக்கு முன்னாடி பல சண்டைகள், ஸ்ட்ரைக் அந்த மாதிரிலாம் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இது எல்லா சண்டைகளுமே சின்ன படங்கள் ஃபேவராக அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பெரிய படங்கள்ன்றது எப்படின்னா ஒரு பிஸ்னஸ், ஏதோ ஒரு பிஸ்னஸ் இருக்கும். சின்ன படங்கள் கண்டென்ட் இருந்தால் தான். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய படங்களுக்கு என்ன பேமெண்ட்டோ அதே பேமெண்ட் தான் சின்ன படங்களுக்கும். 300 கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ 3 கோடிக்கு ஒரு பேமெண்ட்டோ இல்லை, அதுக்கும் அதே பேமெண்ட் தான் கொடுக்குறோம். இதுக்கும் இந்த சண்டே இது எல்லாமே வந்து ஒரு சின்ன படங்கள் சப்போர்ட். சின்ன படங்கள் வந்தால் நல்ல படங்கள் வரும். ஏன்னா நல்ல கதைகள் வரும்போது இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு, மலையாள இண்டஸ்ட்ரி மாதிரி இங்கேயும் அந்த சப்போர்ட் எல்லாருமே இருந்தால் நிறைய கதைகள் இருக்குது வரத்துக்கு. ஆனால் அது மீடியா ப்ரெஸ் பீப்புள் நீங்கள் தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் மலையாள படம் பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் இருக்கும்போது மலையாள படம் அப்படி தான்ப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவோட ஒன்று போகிறாங்க. தமிழ் படம் இதுனா கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்மளே பிரிச்சிடும். அது மாதிரி எது நடக்குமே சின்ன படங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்தால் நல்ல விஷயமா இருக்கும். வந்து 8 வருஷம் ஆச்சு, இது அதுக்காகவே இன்ஸ்பெக்டரா நடிக்கிறீங்களா மறுபடியும்? இல்லை அது எதிர்பார்க்காம நடந்த ஒரு விஷயம் தான். நானே ஆக்சுவலாக ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது தான் பார்த்தேன். கரெக்டாக 8 வருஷம் ஆயிருந்தது. பட் அதே கெட்டப்போ அதே யூனிஃபார்ம்னு பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்தது. வந்திருக்கும் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஹாரூன் சார் வந்து ஒரு 6-7 வருஷமாக நம்ம பழக்கம். இந்த படம் வாய்ப்பு கொடுத்த அவருக்கு கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப பெரிய அளவில் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நம்ம வெற்றி பெறுதல் கூட ஒரு நல்ல ஒரு கதாபாத்திரம். அப்புறம் நண்பர் கல்கி, நண்பர் ஜென்சன், அப்புறம் அண்ணன் பாலாஜி போலீஸ் சார், சிங்கப்படி அண்ணன், அப்படி நிறையா நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள் கூட வேலை செய்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வெற்றி அடையும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவையும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி, வணக்கம், நன்றி. வணக்கம் ஃபர்ஸ்ட் நன்றி. கடைசி வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கம்.
ஒரு நல்ல கேரக்டர் பண்ணுறேன். ஹாரூன் சார் கூப்பிட்டு பேசினாரு. ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்ட். அதில் என்னென்ன நீங்க மட்டும்தானே நல்ல கேரக்டர் இல்லைண்ணா, என்னை பற்றி மட்டும் சொல்லிக்கிறேன். முத பந்து விட்டு சாங்கி ஆமாண்ணே, ஒரு கேப் விட்டு அடிச்சிங்கன்னா ஆமாம். ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காரு. ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது என்னைய இவ்வளோ பிலீவ் பண்ணி இவ்வளோ ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்ததுக்கு. வெற்றி சார் கூட ஃபர்ஸ்ட் டைம், வடிவேல் சார் கூட ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப வருஷம் பழக்கம், பட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சேர்ந்து நடிக்கிறோம். கல்கி சார், சிங்கமொழி சார், பாலசக்திவேல் சார் கூட ப்ராமினெண்ட்டாக கூடவே ட்ராவல் பண்ணுற மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபில்மாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஹாரூன் சாருக்கு நன்றி, வந்திருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி. வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி. வணக்கம். ஃபர்ஸ்ட் வணக்கம், கடைசியில் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ஹாரூன் சார் இந்த படத்தில் திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. ஏற்கனவே எனக்கு ரொம்ப நாள் தெரியும் டைரக்டர். ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஹியூமர் சென்ஸோட பயங்கரமாக பேசுவாங்க. சார் நீங்கள் ஒரு காமெடி படம் பண்ணுங்க சார் அப்படிலாம் சொல்லியிருக்கேன். இந்த படத்தில் ஒரு சின்னதாக ஒரு காமெடி ரோல் கொடுத்துருக்காரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி சார் கூட நான் இதுக்கு முன்னாடி ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க கூட நடிக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். வாங்க, இப்படி வரீங்களா? சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்க. இந்த படம் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெற்றி சார் வெற்றி அங்கிள் வந்து வெற்றி அப்பா நைஸ் கேரக்டர். நைஸ் கேரக்டர். டைரக்டர் சார் நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் சார் நல்ல கேரக்டரை கொடுத்துருக்காங்க. படம் சூப்பர் ஹிட் ஆகும். நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் எழுதிட்டீங்களா? தேங்க்யூ. இந்த படம் ஓகே. நல்ல ஹிட்டு. படத்துல என்ன வந்துட்டு ஆமாம் படங்கள்லாம் நீங்க யார் பண்ணலாம் பண்றீங்க? அருள்நிதி சார் கூட ஒரு படம் பண்ணுறாங்க. முத்தையா சார் டைரக்ட் பண்ணுறாங்க. நீலம் ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் பண்ணுறேன். மணிகண்டன் சார் கூட திரும்ப. ரியோ சார் கூட ஒரு படம் முடிச்சாச்சு, ஆண் பாவம்னு. அப்புறம் ஒரு 4-5 ப்ராஜெக்ட் இன்னும் வெளியே அனௌன்ஸ் பண்ணலண்ணே. அதனால் ஐபிஎல் பாக்குறீங்களா நீங்க? அண்ணே, ஐபிஎல் உங்க டைலாக் தான் வருது. இந்த தமிழ் சார் எழுதுனதுன்னா அது ஒர்க் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ரொம்ப ஹாப்பி. எல்லா பந்தும் அந்த டைலாக் வருது. எல்லா பந்துலயுமே எல்லாம் படம் எடுக்கிறாங்களா சென்னையில? என்னாச்சு மண்டேல லாஸ்டா கூட இப்ப போட்டுருந்தாங்க எல்லாம் பண்ணி. ஆமா நாள் கழிச்சு இப்போ அடுத்து என்னென்னலாம் வந்துட்டு இருக்கு? அடுத்து இப்போ சூர்யா சார் கூட ஒரு படம், சூர்யா 45. சூர்யா சார் பாட்டி. ஆமாம். அப்புறம் ஜெயம் ரவி சார் கூட கராத்தே பாபு போயிட்டுருக்கு. அப்புறம் பாண்டியராஜ் சார் படம், விஜய் சேதுபதி பொன்ராம் சார் படம், விஜயகாந்த் சார் அப்படி போயிட்டுருக்கு சார். இப்போ மகாராஜாவுக்கு அப்புறம் அப்படியே யாரெல்லாம் இருக்காங்க இந்த படத்துல? என்ன பண்ணிருக்கீங்க? அடுத்து ஜெயிலர் 2 சூர்யா சாருடைய பாட்டி போய் நானும் அவரும் பண்ணிட்டுருக்கோம். அப்புறம் மணிகண்டன் சார் டைரக்ஷனில் விஜய் சேதுபதி சாருடைய வெப் சீரிஸ் ப்ராசஸிங் வேற யாரெல்லாம் பண்ணுறாங்க? எல்லாருக்குமே இதில் இருக்க கேரக்டர்ஸ் எல்லாருமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல். ஸ்கிரிப்ட் கேட்டவுடனே அந்த பதில் பேச்சே பேசாமல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெற்றி சார் படம்லாம் மேக்ஸிமம் கதை நல்லா இருக்கும். ஒரு காமெடியில் அவ்வளோவா இருக்காது. கதையை நோக்கியே போய் 3 பேரை பெரிய காமெடியில் போட்டுருக்கீங்க. எதனால என்ன காமெடி? இல்லை இதுலேயும் காமெடி அந்த அளவுக்கு இல்லை, ஒரு ஃப்ளோவோட போகும். ஆக்சுவலாக நம்ம போலீஸ் அந்த கேரக்டர்னு போகும்போது வெற்றி சார் இல்லை அதை தான் சொல்கிறேன், அதை சொல்ல வரேன்.
போலீஸ்ன்னு போகும்போது நம்ம எப்படி வெற்றி பெற யோசிச்சோமோ இப்போ இன்னொரு போலீஸ்ன்னு யோசிக்கும் போது நமக்கு போலீஸ்னால மகாராஜாக்கு அப்புறம் இவர் தான் மைண்டில் வராரு. அதனால இவருக்கு ஒரு ட்ராக் தனியாக இருக்குது. மற்றபடி இவங்க எல்லாமே இப்போ இவர் வந்து கதையோட இப்போ நம்ம வடிவேல் பிரதரோட ரிவ்யூலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனியாக காமெடி இருக்காது, அந்த ரிவ்யூலேயே ஒரு ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அது த்ரூ அவுட் த மூவி இருக்கும். இவருக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு ஒரு டீப் கான்வர்சேஷன் இருக்கும் படம் ஃபுல்லாக. ஏன் பண்ணுற எதுக்கு பண்ணுற சொல்லிட்டு கிளைமேக்ஸ் இருக்கும். இவருக்கு வந்து அதில் ஒரு பார்த்தீங்க இல்லையா லப்பர் பந்தில், இதில் வேற ஒரு கான்ட்ராஸ்டான ஒரு ரோல். புரியல? இல்லை கொடுக்கல, அவன் தான் இந்த படம் கொடுத்துருக்கேன். அவன் தான் இந்த படம் கொடுத்துருக்கேன். இது கொடுப்பாரு கண்டிப்பா. இப்போ நெக்ஸ்ட் அப்படியே ஷூட் பிளான் பண்ணியிருக்கோம். கோயம்புத்தூர் ஃபர்ஸ்ட் ஷெடியூல் இருக்கு. நெக்ஸ்ட் ஏற்காடு, கொடைக்கானல், கொல்லிமலை, இந்த மாதிரி 4-5 லொக்கேஷன்ஸ் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ சம்மர்ன்றதால நமக்கு அந்த ஏற்காடு கொடைக்கானல்லாம் நம்ம ஷூட்டிங் கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து கோயம்புத்தூர் பிளான் பண்ணோம். ஓகே.